விஷச்சாராய உயிரிழப்பு சம்பவத்தில் தமிழ்நாடு அரசின் நிர்வாகம் தோற்றுவிட்டதாக எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் பேச்சு. சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசை உடனடியாக எடுக்க வேண்டும் எனவும் அவர் பேட்டி. ஊட்டி கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கான இ-பாஸ் வழங்கும் நடைமுறை செப்டம்பர் 30 வரை நீட்டிப்பு. ஊட்டி கொடைக்கானலுக்கு எத்தனை வாகனங்கள் செல்லலாம் என்பது குறித்தும் ஆய்வு நடைபெறுவதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல். நீட் தேர்வை கண்டித்து திமுக மாணவர் அணி சார்பில் சென்னையில் ஜூலை 3ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். ஜூன் 24ஆம் தேதி நடைபெறவிருந்த போராட்டம் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மாணவர் அணி செயலாளர் எழிலரசன் தலைமையில் நடைபெறும் என அறிவிப்பு. திமுக முன்னாள் நிர்வாகி ஜாபர் சாதிக்கை டெல்லி திகார் சிறையில் விசாரணை செய்த பின் கைது செய்தது அமலாக்கத்துறை. மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரால் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் சாதிக் உள்ளது குறிப்பிடத்தக்கது. பண மோசடி குற்றங்களில் ஹேமந்த் சோரன் குற்றவாளி என்று நம்புவதற்கு எந்த காரணமும் இல்லை என ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் கருத்து. மோசடி வழக்கில் அவருக்கு நேரடியாக தொடர்பு உள்ளது என்ற அமலாக்கத்துறையின் அறிக்கையும் தெளிவற்றவை என கருத்து. ஆந்திராவில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டுள்ளதாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகங்களை இடிக்கும் அரசின் நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடை. தெலுங்கு தேசம் கட்சிக்கு தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. மகாராஷ்டிராவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை குறைத்தது மாநில அரசு. பெட்ரோலுக்கு 65 பைசாவும் டீசலுக்கு 2 ரூபாயும் குறைத்து அம்மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் அறிவிப்பு. அனைத்து கிராமப்புற பகுதிகளிலும் சேவை மையங்கள் அமைக்க நடவடிக்கை. மழை, வெள்ளம், புயல் போன்ற இயற்கை சீற்றங்களை முன்னரே அறிந்து கொள்ளும் வகையில் தகவல் தொழில்நுட்பத்துறையில் சாதனங்கள் நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சட்டப்பேரவையில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேச்சு. சிறு குறு தொழில்துறை மூலம் 30,324 தொழில் முனைவர்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தாமு அன்பரசன் தகவல். சிறு குறு தொழில்துறை மூலம் 3 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் சட்டப்பேரவையில் தகவல். முடிவடைந்த யூரோ கால்பந்து கோப்பைக்கான லீக் சுற்று போட்டிகள். முன்னணி அணியான குரேஷியா லீக் சுற்றோடு வெளியேறி அதிர்ச்சி. போதை மருந்துகள் விற்பனை தொடர்பாக கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் 2024 மே 31 வரை 505 வழக்குகள் பதியப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை கொள்கை விளக்கக்குறிப்பில் தகவல். போதைப் பொருட்கள் விற்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல். மாவட்டம் தோறும் போதை மீட்பு மையங்கள் மற்றும் முகாம்கள் மூலம் விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனைகள், மறுவாழ்வு சேவைகள் அளிக்கப்படுவது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை கொள்கை விளக்கக்குறிப்பில் தகவல். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா பயணம். சட்டப்பேரவையில் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தகவல். ஒசூரில் புதிய விமான நிலையம் கண்டிப்பாக அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா அறிவிப்பு. தீவிர ஆய்வுக்கு பிறகே ஓசூர் விமான நிலையம் குறித்தான அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும் வெளியே சிலர் கேள்வி கேட்பது நியாயமற்றது எனவும் பேச்சு. கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 65ஆக அதிகரிப்பு. விஷசாராய சம்பவத்தில் இதுவரை 6 பெண்கள் உயிரிழப்பு. நீட் தேர்வு விவகாரத்தில் பொய்யை மீண்டும் மீண்டும் பேசி உண்மையாக்க திமுக முயற்சிப்பதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. நீட் தேர்வுக்கு எதிராக திமுக கொண்டு வந்த தனி தீர்மானத்தை பாஜக ஏற்காது எனவும் பேட்டி. பாஜக நாடாளுமன்றத்தில் ஏற்றும் மசோதாக்களுக்கு திமுக ஆதரவளிக்க கூடாது என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் பேட்டி. சட்டப்பேரவையில் நீட் தேர்வுக்கு எதிராக திமுக ஏற்றிய தனி தீர்மானத்திற்கு நன்றி எனவும் பேச்சு. செங்கல்பட்டு அருகே காவலரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்ற ரவுடியை துப்பாக்கியால் சுட்டுப் பிடித்த போலீசார். இடது காலில் குண்டு பாய்ந்த நிலையில் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதி. ஜியோவை தொடர்ந்து இணையதள டேட்டா மற்றும் அழைப்புக்கான கட்டணங்களை 21% உயர்த்தியது ஏர்டெல் நிறுவனம். நாடு முழுவதும் வரும் 3ஆம் தேதி முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வரும் என தகவல். தென் அமெரிக்க நாடான பெருவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 7.2 பதிவாகிய நிலையில் சுனாமி எச்சரிக்கை.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.